இப்போ டைம் காலையில் 6 மணி. நம்ம இங்கேருந்து தெப்பக்காட்டில் இருக்க முதுமலை டைகர் ரிசர்வோட ரிசப்ஷன் சென்டருக்கு தான் இப்போது போயிட்டுருக்கோம் சஃபாரி போகலான்னு. நேற்று நைட்டு அந்த யானை வந்தோடனே வெளியே வரும்போது டார்ச் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வாங்க அப்படின்னாங்க. அதனால தான் நம்ம டார்ச்செல்லாம் அடித்து பார்த்துட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்து காருக்குள்ளே ஏறணும். வீக் டேனால் கூட்டமே இல்லை. நம்ம காலையில் இங்கே ஒரு 6:20க்கெலாம் வந்துட்டோம். யாருமே இல்லை. சரி 2 பேர் மட்டும் ஜீப் புக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் 2 பேர் அவங்க 2 பேர், சரி நம்ம ஷேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணோம். திடீர்னு இன்னொரு ஃபேமிலி ஒரு 4 பேர் வந்தாங்க. சரின்னு டோட்டலாக 8 பேருமே ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கேம்பர் கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ₹655 வந்துச்சு. 2 பேருக்கு வந்து ₹1310. ஸோ நாங்கள் 8 பேரும் டோட்டலாக ஷேர் பண்ணிவிட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா ₹5240 ஏதோ வந்துச்சு. ஷேர் பண்ணிட்டு எல்லாம் ஒரே கேம்பரில் போனோம். 7 டைகர் ரிசர்வ் இன் 7 days ஒன் ட்ரிப்போட பார்ட் 8 தான் இது. இதுக்கு முன்னாடி 7 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 7 பார்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோவில் வந்து நம்ம அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணும்போது நைட்டு ஒரு யானை வந்து அங்கே உள்ள காரெல்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அபயாரண்யம் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ண நைட் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாமே தான் போன வீடியோவில் இருக்குது. ஸோ போன வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். நம்மளும் ஏதாவது புலி சிறுத்தையை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆவலோடு தான் இந்த சஃபாரி பயணத்தை தொடங்கினோம். பட் ஆனால் மார்னிங் வந்து ஒன்றுமே சைட் ஆகலை. இப்போ வரைக்கும் ஒரு மான் குடியுமே எங்களால் பார்க்க முடியல. இந்த குளத்தில் வந்து நீர்நாய் இருந்தது. கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது அது தண்ணிக்குள்ளே ஓடிடுச்சு. அதனால் வீடியோவில் அதை கவர் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் வெளியே வருமானு. பட் அது வரல. அதனால் அப்படியே அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். கரெக்டாக சஃபாரி முடிகிற டைமில் தான் இந்த மான் கூட்டத்தை பார்த்தோம். எதுவுமே சைட் ஆகலைங்க காலையில். நல்ல வேளை நான் பார்த்திங்கன்னா ₹4500 செலவு பண்ணி 2 பேர் வந்து ஜீப்பில் போகலான்னு இருந்தோம். அந்த ஃபேமிலி ஒருத்தர் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு போகலாமான்னு கேட்டாங்க. அதனால் எனக்கு காலையில் ₹4500 மிச்சம். வெறும் இந்த மான் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது என்னால்.
சரி, நம்மளால் எதுவுமே பார்க்க முடியலன்னு ஒரு திருப்தியே இல்லை. ஸோ சஃபாரி முடிஞ்சோடனே நம்ம தெப்பக்காட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மாயா போகலான்னு சொல்லிட்டு மாயா ரோடுக்கு போய்ட்டோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஆப்போசிட்டில் ஒரு வெள்ளை கலர் கார் வரும். அதில் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இருக்கிறவங்க வந்து கையை வெளியே நீட்டி நிப்பாட்ட சொல்லிட்டே வந்தாங்க. சரி, நான் கூட ஏதோ யானை தான் இருக்குது போல், நம்மளை பார்த்து போக சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் கரடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கரடியா? ஓகே, தேங்க்யூ ப்ரோ. உங்களுக்கும் காலையில் முதுமலை சஃபாரியில் ஒன்றுமே சைட் ஆகலைன்ற ஒரு வெறுப்போடையே வந்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, வந்ததுக்கு நம்ம கரடியாவது பார்த்துமேன்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் தூரத்துலேயே நிப்பாட்டிட்டு அங்கேருந்தே கரடி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கரடி நம்ம காரை ஒட்டி கார் பக்கத்துலேயே வந்துடுச்சு.
நம்மளும் ஒரு அரை மணி நேரமாக நிப்பாட்டி அந்த கரடியை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டோங்க. இந்த ரோட்டில் போகிற வழியில் வந்து ஃபுல்லாகவே யானையோட சாணம் தாங்க இருந்தது. அதுவும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காலையிலே இந்த பக்கம் வந்துட்டு உள்ளார போயிருக்கும் போல். ஆனால் நம்மளால் இங்கே எதுவும் யானையை பார்க்க முடியல. சடனாக வந்து ஒரு மயில் வந்து தோகையை விரித்து ஆடிட்டு இருந்ததுங்க. நான் நேரில் இந்த மாதிரி மயில் வந்து தோகையை விரித்து ஆடுறது பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நிறையா யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன். பட் நேரில் பார்க்குறது இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. நானும் வந்து அந்த மயில் இப்படி திரும்பும்னு பார்த்துட்டே இருந்தேன். அது திரும்பவே இல்லை. நம்மளாலையும் அந்த மயில் தோகையை விரித்து ஆடுறது அதோடய ஃப்ரண்ட் வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இந்த மான் ரோடு கிராஸ் ஆகிறத பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எனக்கு வந்து எப்பயுமே இந்த மான் வந்து ரோடை கிராஸ் பண்ணால் அதை வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சரின்னு வாயர் டேம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரிட்டன் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலலாம் நிறையா டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக ரூமுக்கு போயிட்டு இருந்தோங்க. அதை அப்படியே அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் பாருங்கள். நமக்கும் டைம் ஆச்சு. 11:30க்கு வந்து செக் அவுட் பண்ணோம் அபேரானியம் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து. அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு அடுத்து வேறு ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே தான் மசனக்குடியில். அந்த ஸ்டேவுமே ஒரு பயங்கரமான ஸ்டே தான். ஃபாரஸ்ட்டை ஒட்டியே இருக்குது. அதுவும் அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே வைல்ட் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட், அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறது, ஃபாரஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும்தாங்க வரும். இந்த வைல்ட் லைஃப் கண்டென்ட்லாம் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் க்ரோ ஆகும். அப்போ தான் அந்த யூடியூப் அல்காரிதமும் என்னோடய வீடியோ வந்து உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.